2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதட்ட நிலை அப்படிங்கிறது நிலவி வருகிறது. இந்த தாவேகா தற்குறிகள் மே 4 அன்று தமிழ்நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் தாவேகாவுடைய அலுவலகம் அப்படிங்கிறது தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு. இதை ஒரு முன்னோட்டமாக இந்த தாவேகா தற்குறிகளே செஞ்சுட்டு அடுத்த கட்சிக்கார மேல பழிய தூக்கி போட்டிருக்கானுங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி தாவேகா அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் தீ வச்சு கொளுத்தப்படுது அப்படின்னா தானே இவனுங்க மே 4 அன்னைக்கு தாவேகாவுக்கு ஃபேவராக ரிசல்ட் வரல அப்படின்னா மற்ற கட்சிக்காரனுடைய அலுவலகத்தை கொளுத்த முடியும், கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான முன்னோட்டத்தை இப்போ இருந்த இந்த தாவேகா தற்குறிகள் அரங்கேற்றி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன், 234 பேர் உன்னோட தாவேகாவில் வேட்பாளராக போட்டி போட்டிருக்கான். எதுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை பனையூருக்கு வர சொல்ற? பேசாம கூவத்தூரில் எப்படி இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் அடைச்சி வச்சாங்களோ அதே போல 234 பேரையும் பனையூரில் அடைச்சி வச்சிட வேண்டியதானே அப்படின்னு விஜயை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. நீ உன்னோட ரசிகர்களா களப்பணி செஞ்சவனை, உனக்கு உண்மையிலேயே விசுவாசமா இருக்கிறவனை உனக்கு கீழே நீ வேட்பாளரா நிறுத்தி இருந்தனா இன்னைக்கு எதுக்கு வயிற்றுலையும் வாயிலையும் உட்காந்து அடிச்சுக்கிட்டு அவன் ஜெயிச்சுட்டா வேற கட்சிக்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி பயத்தில் உட்காந்துருக்கணும். அதாவது 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சின்னு வேற்று கட்சியிலிருந்து வந்தவனுங்க. அப்போ விஜய்க்கு பயம் இருக்கத்தானே செய்யும். ஐயோ நம்ம வேற்று கட்சி வேட்பாளர்களை தானே ஆள் கிடைக்காம இந்த வடிவேல் காமெடியில் சத்யராஜும் வடிவேலும் சேர்ந்து கிரிக்கெட் மேட்சுக்கு ஆள் பிடிப்பாங்க. அதில் டயர் ஓட்டுறவன், பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறவன், கோழி பிடிக்கிறவன், தேங்காய் பொறுக்கிறவன், கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவன் அப்படின்னு அள்ளி போட்டு வேனை கொண்டு போய் பிடிச்சி அள்ளி போட்டு கொண்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாட விடுவாங்கல்ல. அதே போல் அடுத்த கட்சிகளில் குற்ற பின்னணி கொண்ட கஞ்சா விற்கிறவன், கொலை செய்கிறவன், பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ணுறவன் அப்படின்னு தாவேகாவுக்கு அழைத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு இப்போ விஜய் தூக்கம் வராமல் தவிக்கிறதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, மே 4ஆம் தேதி பனையூருக்கு எந்த ஒரு தமிழக வெற்றி கழக வேட்பாளரும் வரப்போறது இல்லை. என்னப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் விலை போயிட்டாங்களா, அவங்க ஏன் பனையூருக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சா தானே வர்றதுக்கு. நம்ம ஒரு சில விஷயத்தை உடைச்சு பேசியே ஆகணும். விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் மட்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பனையூர்ல விஜய் அவர்கள் விடிய விடிய உட்காந்து தேவடு காத்தாலும் ஒரு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கூட பனையூருக்கு வரப்போறதில்ல. ஏன்னா எவனுமே ஜெயிக்க போறதில்லை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த லட்சணத்துல தான் NDTV சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் JVCன்னு சொல்லி ஆக்சிஸ் பேங்க் இந்தியான்னு ஒரு நிறுவனம், இவனுங்க என்ன சொன்னானுங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்று, அதாவது 120 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு சரியான செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு ஒன்று உருட்டினானுங்க. நம்ம கூட ஆதவ் அர்ஜுனாக்கு லோக்கல்ல தான் லிங்க் இருக்கு, லோக்கல்ல இருக்க யூடியூப் சேனலுக்கு தான் காசு கொடுத்து தாவேகாவுக்கு ஆதரவாக பேச வைக்கிறாரு, லோக்கல்ல இருக்க புதிய தலைமுறை இது மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கெல்லாம் காசை கொடுத்து ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுக்கு ஆதரவாக கூவ வைக்கிறாருன்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு லிங்க் இருக்குடா நொங்கு பார்த்தேல்ல, லாட்ரி வித்த காசை NDTV வரைக்கும் கொடுத்து கரெக்ட் பண்ணி தாவேகா 120 தொகுதிக்கு மேலே கைப்பற்றும் அப்படின்னு எப்படியெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தியா பிட்டு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கோடிக்கணக்கில் காசை செலவு பண்ணி NDTV காரன் கருத்து கணிப்பு எடுத்து எக்ஸிட் போல் நடத்தி தாவேகாவுக்கு 120 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு உருட்டை நம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 100 கணக்கில் நம்மளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க, அவங்கள நம்ம பனையூர் பங்களாவில் கூட்டிகிட்டு அடைச்சு கூவாத்தூரில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அவங்க யாருக்கிட்டையும் விலை போகாமல் பார்த்துக்கிட்டு, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் மெஜாரிட்டி வரல, ஒருவேளை திமுக
திமுக வந்து ஒரு 100 தொகுதி, அதிமுக ஒரு 100 தொகுதி, ரெண்டுக்குமே மெஜாரிட்டி வரல அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 34 தொகுதி கிட்ட ஜெயிக்கிறோம் அப்படின்னா திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் பேரம் பேசி நம்ம யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் போது அப்ப வருவாண்டா விஜய், உங்க விஜய் உயிர் என்ன வரவா, உங்க விஜய் பேரம் பேச வரவா, அப்ப வருவாண்டா விஜய் அப்படின்ற அளவுக்கு விஜய் வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் நம்ம வந்து மெஜாரிட்டியில ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவோம், நம்ம வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றியை படைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், கான்ஃபிடென்ட்டா இருங்க நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகள் கண்டிப்பாக இந்த முறை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லி மனப்பால் குடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருக்குமே மே 4ஆம் தேதி கழுதப்பால் கிடைக்க போவது உறுதி. அவனுங்க கழுதப்பாலை குடிச்சிட்டு குப்பர படுக்க போவது உறுதி. இப்பவே மே 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கட்சிக்காரனோட கொடியை மேலே ஏறி கிளட்டி அதை வந்து காலில் போட்டு மிதிக்கிறது, அதுக்கப்புறம் தங்களுடைய அலுவலகத்தில் இவங்களையே தீய வச்சுக்கிட்டு இவங்களே வந்து அடுத்த கட்சிக்காரன் எங்கள் அலுவலகத்தை கொளுத்திட்டான் அப்படின்னு சொல்கிறது, தமிழ்நாடு முழுவதும் வன்முறையில் ஈடுபடுறது, சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுடைய காரு கண்ணாடியை உடைக்கிறது, காரை வந்து ஸ்கிராட்ச் போடுறது, இது மாதிரி இந்த தாவேகா தற்குறிகள் தமிழ்நாடு முழுவதும் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு வரானுங்க. மே 4ஆம் தேதி மட்டும் தாவேகா மண்ணை கவுது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இவனுங்க சட்ட ஒழுங்க சந்தி சிரிக்க வைக்கிறதுக்கு கலவரத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த தாவேகா தற்குறிகளை உன்னிப்பாக கவனிக்கணும். எவெல்லாம் எங்கெங்க எல்லை மீறி செயல்படுறானோ அவனுங்களெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து காவல்துறை இந்த தாவேகா தற்குறிகளை காயடிக்கணும். இவரே பாம வைப்பாரா, இவரே எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி, ஏண்டா உங்கள் அலுவலகத்தை நீங்களே கொளுத்திக்கிட்டு அடுத்த கட்சிக்காரன் பண்ணிட்டான், திமுக காரன் பண்ணிட்டான், நாம் தமிழர் கட்சிக்காரன் பண்ணிட்டான் அப்படின்னு பழி போடுறதெல்லாம் கிட்டத்தட்ட முதல்வன் படத்தில் வந்ததுடா. ஏண்டா இன்னுமாடா இந்த மாதிரி கிரிஞ்சான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது வித்தியாசமாக யோசிங்கடா. நம்ம இந்த தாவேகா தற்குறிகள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், விஜய் அவர்கள் 120 தொகுதி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு மனப்பால் குடிக்கிறத நிறுத்திட்டு முதல்ல ரியாலிட்டி அப்படிங்கிறது உண்மை நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்கடா. 234 தொகுதியில் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் மட்டும் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல விஜய் பெரம்பூரில் ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ளே போய் சட்டமன்ற உறுப்பினராக பெரம்பூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல குரல் கொடுக்கட்டும். பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றத்தை விஜய் வந்து கொண்டு வந்து கிழிக்கிறாருன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டை வந்து மாற்றட்டும், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றட்டும் அப்படிங்கிறது தான் இந்த தாவேகா தற்குறிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய குரலோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய குரல் எல்லாம் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். அப்பதான் வித்தியாசம் தெரியும். சீமான் அவர்கள் மக்களுக்கான தலைவன், சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் இருக்கிற எல்லா கட்சிக்காரனுடைய சட்டையை அண்ணன் சீமான் அவர்கள் கிளட்டுறாரு, விஜய் அவர்கள் வந்து அங்கே போய் என்னத்தை நட்டமா தூக்கி நிறுத்தினாரு அப்படிங்கிற வித்தியாசம் தெரிஞ்சு போயிரும்ல. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ரெண்டு பேரும் ஒரு சேர சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு வந்தா யாருடைய பங்களிப்பு, யார் மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவான்ல. அதுக்காகவாது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகள் தமிழ்நாடு முழுவதும் வன்முறை போக்க கையில் எடுக்கிறது, தங்களுடைய சொந்த அலுவலகத்தை அவனுங்களே கொளுத்திட்டு அடுத்த கட்சிக்கார மேல பழிய போட்டு மே 4ஆம் தேதி கலவரத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு செயல்பட்டு வருவதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.